எனது அன்பு யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறது என்னென்னா, திருக்கோவிலூர் வீரட்டானீஸ்வரர் கோவிலை பற்றி தான். அதுக்கு முன்னாடி திருக்கோவிலூரை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி நண்பர்களே, சேர சோழ பாண்டியர்களால் வெல்ல முடியாதவனாக இருந்தவன் திருமுடிக்காரிங்கிற மலையவான் மன்னன். சேர சோழ பாண்டியர்களாகிய இந்த மூவேந்தர்களுக்கும் இடைப்பட்ட பகுதியை ஆண்டதால் இந்த பகுதியை நடுநாடு என்று அழைக்கப்பட்டது. பழங்காலத்தில் இதை சேதி நாடு என்றும் மலாடா நாடு என்றும் அழைக்கப்பட்டது. அதோட கடையேழு வள்ளல்களில் ஒருவரான பாரியின் மகள்கள் அங்கவை சங்கவை இருவருக்கும் அவ்வையும் கபிலரும் திருமணம் செய்து வைத்த தலம்தான் திருக்கோவிலூர் வீரட்டானீஸ்வரர் கோவில். சரி, நாம இப்ப வீரட்டானீஸ்வரர் தல வரலாறு தெரிஞ்சுக்கலாம். இது எங்க இருக்குன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் தென்பெண்ணை ஆற்றின் தெற்கு கரையில் அமைந்துள்ளது இந்த அருள்மிகு வீரட்டானீஸ்வரர் ஆலயம். மூலவர் வீரட்டேஸ்வரர், உற்சவர் அந்தகாசுர வதமூர்த்தி, தாயார் பெரிய நாயகி சிவானந்தவல்லி. இத்தலத்தில் உள்ள விநாயகரை பெரிய யானை கணபதி என்று அழைக்கப்படுகிறது. இத்தலம் முருகபெருமானை அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் பாடியுள்ளார். இக்கோவிலில் விநாயகர், முருகபெருமான், ராமர், பரசுராமர், கிருஷ்ணர், இந்திரன், காளி, யமன், காமதேனு, சூரியன், குரு, உரோமச முனிவர், கன்வ மகரிஷி, மிருகண்டு முனிவர், பதஞ்சலி முனிவர், வியாக்கியரபாதர், வானாசுரன், ஆதிசேஷன், மன்மதன், குபேரன் ஆகியோர் வழிபட்டார்கள். சிவபெருமானால் வீரப்போர் நடத்தப்பட்ட 8 தலங்களில் இதுவும் ஒன்றாகும். இது சுக்கிரன் சாப விமோசனம் பெற்ற தலமாகும். சப்தமாதாக்கள் உற்பத்தியான தலமாகும். 64 பைரவர்கள் மற்றும் 64 பைரவிகள் உற்பத்தியான தலமாகும். சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவத்தலங்களில் இது 272வது தேவார தலமாகும். இப்போ இங்க நடந்த கதையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாள் ஈசனின் மனைவியான பார்வதி ஈசனின் 2 கண்களையும் விளையாட்டாக மூடியதால் உலகத்தில் இருள் சூழ்கிறது. அந்த இருளை அசுரனாக மாறுகிறது. அந்தகம் என்பது இருள். அந்த அசுரனான அந்தகாசுரனுக்கும் ஈஸ்வரனுக்கும் யுத்தம் நடக்கிறது. சிவன் தன் கரத்தில் உள்ள கதையால் அந்தகனுடைய தலையில் அடிக்க அவன் தலையில் இருந்த ரத்தம் பீரிட்டு பூமியில் விழுகிறது. ஒவ்வொரு துளி ரத்தத்திலிருந்தும் பல அசுரர்கள் உற்பத்தியாகி போர் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பார்வதி தேவி காளி சுரூபம் கொண்டு அந்தகனின் தலையிலிருந்து வெளிப்படும் இரத்த துளிகளை கபாலம் கொண்டு கையில் ஏந்தி அசுர உற்பத்தியை தடுக்கிறார். வெளிப்பட்ட இரத்தங்கள் இரத்த கோடுகளாகி 8 திசையிலும் விழுந்து குறுக்கும் நெடுக்குமாக 8 பதங்களாக விழுகிறது. அந்த பதங்களில் சிவன் தனது அருளால் 64 பைரவர்களை உற்பத்தி செய்து அந்த பதங்களில் 64 பைரவ சக்திகளையும் உற்பத்தி செய்து அந்தகன் என்னும் அசுரனுடன் போர் நடக்கிறது. அறியாமை என்னும் இருளான அந்தகாசுரனை அழித்து சிவபெருமான் வீரட்டானீஸ்வரராக மெய்ஞானத்தினை அருளினார். இக்கோவிலில் அந்தகாசுரனை தன் காலின் கீழ் போட்டு மிதித்து கொண்டு அவன் மேல் சூலத்தை பாய்ச்சுகின்ற நிலையில் இருக்கிறார் வீரட்டானீஸ்வரர். இது சோழர் காலத்து அழகான சிற்ப படிமமாகும். அம்மையின் கோவில் வீரட்டேஸ்வரர் கோயிலுக்கு இடப்புறமாக மேற்கு நோக்கி இருக்கிறது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒரு நாள் இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. நமக்குள்ள இருக்கிற அறியாமை என்னும் இருளினை நீக்கி மெய்ஞானத்தினை தந்தருள்வார் அருள்மிகு வீரட்டானீஸ்வரர். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.